ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு முக்குக்குமனம் நாக்கு ருசி சேனல். நம்ம இன்றைக்கி தக்காளி புதினா போட்டு துவையல் பண்ணிக்க போகிறோங்க. இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்மளுக்கு எதுவுமே சாப்பிட வேணாம் சாப்பாடுன்றம்போது இது மாதிரி புதினா துவையல் பண்ணி சாப்பிட்டோம்னா பசியை தூண்டிவிடும். புதினா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு உங்களுக்கும் தெரியும். ஆனால் இந்த துவையல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவும் சுவையாக இருக்கும். இது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேங்க. கடாய் வச்சுக்கிட்டேன். கடாயில் வந்துட்டு வெந்தயம், கடுகு, சீரகம், கொஞ்சமாக தனியாக போட்டிருக்கேன். இது நல்லா பொரித்து எடுத்துக்கணும். இப்போ வந்துட்டு 3 காஞ்ச மிளகா போட்டிருக்காங்க. இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா இது மாதிரி பொரிஞ்சு வரும்போது ஒரு கப்பில் ஊற்றி வச்சுக்கலாம், கொட்டி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போ புதினா நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணி இலை மட்டும் கிள்ளி வச்சுருக்காங்க. அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணினதை இதை வந்துட்டு இதையும் கப்பில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயை வச்சுக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்காங்க. அதில் வெங்காயம், பூண்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். இதையும் கப்பில் போட்டு வச்சுக்கலாங்க. இப்போ வந்துட்டு ஒரு 15 பச்சை மிளகாய் இது மாதிரி உடச்சி போட்டிருக்கேன். ஒரு 3 தக்காளி, நாட்டு தக்காளி இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நல்ல பெரிய தக்காளி. அதையும் போட்டுட்டு கொஞ்சமாக புளி போட்டுக்கலாம். ஊற வச்சுருந்த புளியை போட்டுக்கிட்டேங்க, ஒரு அரை எலுமிச்சங்காய் அளவுக்கு. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதை நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ உரல் கிட்ட வந்தாச்சு. உரலில் வந்துட்டு இது மாதிரி கல் உப்பு போட்டு நல்லா நசுக்கிக்கலாங்க. கல் உப்பு நல்லா நசுக்கலைன்னா அது நம்மளுக்கு பல்லுக்கு பட்டுட்டு இருந்தால் நல்லா இருக்காது. இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதுலேயே நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலா போட்டு நல்லா இடிச்சிக்கலாங்க. இதை எடுத்து ஒரு கப்பில் வச்சுக்கலாம். இப்போ பச்சை மிளகா, புளி போட்டு நல்லா இடிச்சிக்கலாங்க. நல்லா சூடோடு இருக்குது. இது மாதிரி இடித்தோம்னா சீக்கிரமாக மசிஞ்சு வருங்க. இது வீடியோ லென்த்தாக இருக்கிறதுன்றதுனால நான் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடு வச்சுருக்கேன். நல்லா இது மாதிரி மசிஞ்சு வந்துடுச்சுங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். நல்லா தக்காளியும் இதே மாதிரி அரைச்சிக்கணும். நல்லா இது மாதிரி அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. இது அரைக்கும் போதே நம்மளுக்கு ரொம்ப மனமாக இருக்குங்க. எப்போ சாப்பிட போகிறோமான்ற ஆசை இருக்குங்க. அவ்வளோ நல்லா புளிப்பு, காரம் ரொம்பவும் சுவையாக இருக்குங்க இது. இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பூண்டு போட்டுக்கலாம். இது மாதிரி சில பேருக்கு இது பிடிக்குங்க. சில பேருக்கு வந்துட்டு பச்சையாகவே போட்டுக்கிட்டாலும் அதுவும் நல்லா இருக்கும். பச்சை சில பேருக்கு பிடிக்காதுன்றதுனால நான் இது மாதிரி வறுத்து போட்டிருக்கேன்.
நல்லா எல்லாம் மசிகிற மாதிரி நல்லா இது மாதிரி இடிச்சிக்கணும். நல்லா மசிஞ்சிடுச்சிங்க. இப்போ வந்துட்டு புதினா போட்டுக்கலாம். இது வந்துட்டு ரொம்பவும் சுவையாக இருக்குங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பொடியும் போட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இது இட்லி தோசைக்கு கூட ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நம்மளுக்கு நாக்குக்கு எதுவும் பிடிக்கல, எனக்கு எதுவும் வேணான்றவங்க கூட இது சாப்பிட்டோம்னா நல்லா ரொம்பவும் சுவையாக இருக்கும். ஏன்னா இது காரம் புளிப்பு எல்லாமே நல்லா இருக்குங்க இது சாப்பிடும்போது. நமக்கு ஜுரம் வந்திருந்தப்போ அது மாதிரி நேரத்துலலாம் கூட இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு பசி நல்லா தூண்டி கொடுக்கும். நல்லா எல்லாத்தையும் நல்லா மசிச்சிட்டோங்க. ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு தக்காளி புதினா துவையல். இதை எடுத்து ஒரு கப்பில் போட்டுக்கலாம். இப்போ சுட சுட சாதமும் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. அது ஏன் தட்டில் இருக்குது. இந்த துவையலை போட்டு இந்த சாதத்தில் கலக்கி சாப்பிட்டோம்னா ரொம்பவும் பிரமாதமாக இருக்குங்க. இது ராகி களிக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இட்லி தோசைக்கும் நல்லா இருக்கும். இது காலையில் நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா நல்லா ஒரு நாள் முழுக்க இதையே சாப்பிட்லாங்க. எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். நம்ம தயிர் சாதம் போட்டுட்டு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாலும் ரொம்பவும் நல்லா இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்தது கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நானும் இந்த தக்காளி புதினா தொக்கோட என்ஜாய் பண்ணுறேங்க துவையலோட. ப்ளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே வீவர்ஸ், பாய்.